Hey guys, this is me Priya. Welcome back to Priya's Book. Last video business oda process பத்தி பார்த்தோம். அத பத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு மேல பின் பண்ணிருக்கேன். plus வீடியோல லைன்லயும் மென்ஷன் பண்ணிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. Let's get into the video. சில பேர் பிசினஸ்னா கலை ஆர்ட் அது தாராளமா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் பிசினஸ்னா கால்குலேஷன் அது ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கார்பரேட்ல இருக்காங்க இட்ஸ் a நீட் அண்ட் கிளீன் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நிஜமா பிசினஸ்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏன் பிசினஸ் சயின்ஸ்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம். சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டா அதுல சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜ், அதாவது படிப்படியா ஒரு ஆர்கனைசேஷனை படிக்கிற விஷயம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் மாதிரி பிசினஸ்க்குன்னு மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் ஹெச்ஆர்னு படிக்கிற டிசிப்ளின்ஸ் இருக்கு. செகண்ட் ஒன் பிரின்சிபல்ஸ் பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன். சயின்ஸ் ரூல்ஸ் சும்மா உருவாக்குறது இல்ல, அது கண்டினியூஸா அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிக்கிற விஷயம். பிசினஸ்லயும் அப்படிதான். எக்ஸாம்பிளுக்கு லா ஆஃப் டிமாண்ட். ஒரு ப்ராடக்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜெனரலா அதோட டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும். இது பல வருஷமா கண்டுபிடிச்சு எழுதுனது. தேர்ட் ஒன் காஸ் அண்ட் எஃபெக்ட். என்ன பண்ணா என்ன ஆகுன்ற லாஜிக். ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லா இருந்தா கஸ்டமர்ஸ் திரும்ப வருவாங்க. ப்ராடக்டோட குவாலிட்டி மோசமா இருந்தா லாஸ் ஆகும். இது சயின்ஸோட லாஜிக். ஷார்ட்டா சொல்லணும்னா பிசினஸ்க்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க், ஃபார்முலாஸ் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் இருக்கு. ஸோ பிசினஸ் சயின்ஸ் தான். ஆனா ஃபார்முலாஸ் அண்ட் ரூல்ஸ் மட்டும் பிசினஸ்க்கு போதுமா? கண்டிப்பா இல்ல. இங்கேதான் ஆர்ட்ஸ் உள்ள வருது. ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனல் அப்ளிகேஷன். ஒரு பெயிண்ட், பிரஷ், கலர்ஸ் எல்லார்கிட்டயுமே இருக்கும். ஆனா எல்லாருமே ஆர்டிஸ்ட் ஆயிட முடியாது. அதே மாதிரிதான் பிசினஸ்ல இருக்க ரூல்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அதை எப்படி அப்ளை பண்றோன்றதுதான் தனித்திறமையே. செகண்ட் ஒன் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன். ஒரு ஆட் கேம்பெயின் எப்படி டிசைன் பண்றது, கஸ்டமர் கிட்ட எப்படி ஸ்மூத்தா பேசி ப்ராடக்டை சேல் பண்றது, லோகோ எப்படி ஐஸ்தெட்டிக்கா டிசைன் பண்றது, இது எல்லாமே கிரியேட்டிவிட்டி சம்பந்தப்பட்டதுதான். தேர்ட் ஒன் பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணி மாஸ்டர் ஆகுறாங்களோ அதே மாதிரிதான் பிசினஸ் மேனும் மார்க்கெட்ல கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணி பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ல பக்கா ஆகுறாங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா சயின்ஸ் டூல்ஸ் தரலாம், அத தான் தனித்திறமையை வச்சு எப்படி கிரியேட்டிவா யூஸ் பண்றாங்கன்றது சொல்றது ஆர்ட் தான். இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல பிசினஸ் ப்ரொஃபஷனாவும் பாக்குறாங்க. லைக் லாயர்ஸ், டாக்டர்ஸ். அதை ஏன் அப்படி பாக்குறாங்கன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ். இப்போ ஒரு பிசினஸ் பண்ணணும்னா சும்மா ரத்தத்துல இருக்கணும்ன்றது இல்லை. MBA மாதிரி டிகிரிஸ் படிச்சு மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் சிஸ்டமா கத்துக்க முடியும். செகண்ட் ஒன் கோட் ஆஃப் கண்டக்ட், எத்திக்ஸ் அண்ட் ரூல்ஸ். ஒரு பிசினஸ்னா எத்திக்கல் ரூல்ஸ் இருக்கும். கஸ்டமரை ஏமாத்தக்கூடாது, எம்ப்ளாயிஸ்க்கு கரெக்டான சேலரிஸ் ப்ரொவைட் பண்ணணும், டாக்ஸா ஒழுங்கா கட்டணும்ன்ற ரூல்ஸ் இருக்கு. தேர்ட் ஒன் சர்வீஸ் மோட்டிவ். ப்ரொஃபஷனுக்கு முக்கிய நோக்கமே சர்வீஸ் பண்றதுதான். பிசினஸ்னா ப்ராஃபிட் மட்டும் கிடையாது, சொசைட்டிக்கு தான் ப்ராப்ளம சால்வ் பண்ணி வைக்கிறதும் தான். லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி ஷார்ட்டா சொல்லணும்னா பிசினஸ்க்கு ஃபார்மல் ட்ரைனிங், சிஸ்டம் அண்ட் ஹை எத்திக்ஸ் தேவை. ஸோ பிசினஸ்னா ப்ரொஃபஷன் தான். பேக் டு தி கொஸ்டின், ஆக்சுவலி பிசினஸ்னா என்ன? இது ஒரு சயின்ஸ். இதுல சிஸ்டமேட்டிக் பிரின்சிபல்ஸ் இருக்கு. இது ஒரு ஆர்ட். இதுல ஹியூமனோட கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்ட்யூஷன் இருக்கு. இது ஒரு ப்ரொஃபஷன். இதுல டிசிப்ளின் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சொல்லணும்னா பிசினஸ்ல உங்களுக்கு சயின்ஸோட மைண்ட்ன்ற லாஜிக்கும், ஆர்ட்டோட ஹார்ட்ன்ற கிரியேட்டிவிட்டியும், ப்ரொஃபஷனோட ஆட்டிடியூட்ன்ற டிசிப்ளினும் வேணும். இது மூணும் சேர்ந்தாதான் பிசினஸ் டைனமிக்கா ரன் ஆகும். ஓகே கைஸ், பிசினஸோட நேச்சர் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இது மூணுல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. See you all in the next video. Thanks for watching. Bye.